ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நண்பர்கள். அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் அவங்களோட 60 வயசு கிட்டத்தட்ட கிழவன் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்குலாம் என்னத்த மார்க்கெட் இருக்க போகுது, இவங்களுக்குலாம் சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுப்போம், ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிடுவோமே அப்படின்ற மாதிரி தான் எந்த சினிமா துறையா இருந்தாலும் ஒரு சீனியர் நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு தான் வருமானம் வரும், அந்த அளவுக்கு தான் பேமெண்ட்டே இவங்க கொடுப்பாங்க. ஆனா இப்போ இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற நடிகர்கள் எல்லாருமே 60 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் டேய் நாங்க என்றும் மார்க்கெட் தான்டா, எங்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளத்தை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி 60 வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் கேஸுக்கு வந்தா கூட இவங்க கெத்தாவே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற நடிகர்களை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். சோ சிம்பிளா சொல்ல போனோம்னா, ரிட்டையர்மெண்ட் வயசுல கூட 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து இவங்களை இன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த நடிகர்கள்லாம் திறமையான நடிகர்கள் மற்றும் அவங்களோட மார்க்கெட்டை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் உள்ள நடிகர்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த நடிகர்கள்லாம் யாரு, எந்தெந்த படத்துக்கு எவ்வளவு சம்பளம் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோம் நண்பர்களே. வாங்க வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நடிகர் சத்யராஜ் அவர்கள். ஆரம்ப கட்டத்தில் இவர் ஒரு ஹீரோவா நல்லா வளம் வந்தாரு. அதுவும் மணிவண்ணன் மற்றும் கவுண்டமணி இவங்க கூட சேர்ந்துகிட்டு பண்ற இவர் அலப்பற இருக்குது பாருங்க, இன்னி வரைக்கும் இல்லைங்க, இன்னும் 50 வருஷம் போனாலும் நம்ம ரசிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு திறமையான மனிதன் மற்றும் கம்யூனிசம் கொள்கை உள்ள ஒரு நல்ல ஒரு நடிகனும் கூட. இவர் ஆரம்பத்தில் ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கும்போது, பீக்ல இருக்கும்போது ஒரு படத்துக்கு 50 லட்ச ரூபாவா இல்லங்க 15 lakhs 15 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு அழகர் சாமி அப்படின்ற ஒரு படத்துக்கு தான் முதல் தடவையா 25 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி லூட்டி, சேனா போன்ற படத்துக்கு 1 கோடி ரூபாய் நெருங்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ஒரு ஹீரோ அவதாரத்தை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் பிரேக் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. ஒரு படத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபான்ற மாதிரி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் பாகுபலியில போய் கமிட் ஆனதுக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நெருங்கினார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த பாகுபலி படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடியே நண்பன் மற்றும் பூஜை போன்ற படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணதுக்கு வெறும் 15 லட்ச ரூபாய் தான் வாங்கியிருக்காரு. ஆனா பாகுபலியை முடிச்சதுக்கு அப்புறமா பல படங்கள் இவர் 1 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு ஏங்க, கார்த்தி அவர்கள் நடித்த தம்பி படத்துக்கே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாராம். இன்னைக்கு நம்ம சத்யராஜ் அவர்களோட வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடியை நெருங்கிடுச்சு. இவ்வளவு ஏங்க, பிரின்ஸ் படத்தில் நடிச்சார்ல சிவகார்த்திகேயன் அப்பாவா, இந்த படத்துக்கே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாராம். பாருங்க, வயசானாலும் மனுஷனோட மார்க்கெட் குறையவே இல்லை பாத்தீங்களா. சோ சத்யராஜ் அவர்கள் இஸ் தி கிரேட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் நாசர் அவர்கள் தான். ஏன்னா நாசர் அவர்களும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இவர் ஹீரோவா பெருசா எந்த படத்துல நடிகல, ஆரம்பத்துல இருந்து வில்லனாவும் கேரக்டர் ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவர் ரொம்ப ஹீரோவோட ரொம்ப கம்மியா தான் சம்பளம் வாங்கியிருப்பார். ஆனா கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவரோட சம்பளத்தை நெருங்கிட்டாரு அவரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாகுபலி படம் தான் புலையார் சுழி போட்டு வச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா பாகுபலி படத்தின் 2 பாகங்களுக்கும் சேர்த்து 30 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி கேப்டன் மில்லர் படத்துக்கு ஒரு படத்துக்கு 35 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காரு. ஆனா தமிழ் படத்துக்கு மட்டும்தாங்க இந்த அளவுக்கு அவருக்கு மார்க்கெட்டுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா தெலுங்கு பக்கம் போயிட்டா அப்படியே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஏன்னா கேம் சேஞ்சர் படத்துக்கே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நம்ம நாசர் அவர்களுக்கு சம்பளமா கொடுத்துருக்காங்க இந்த வயசுலயும் பாருங்க. ஆனா இவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் கூட. ஏன் மத்தவங்க நான் கெட்ட மனுஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க, நல்ல மனுஷன் அப்படின்றதையும் தாண்டி சிறந்த மனிதர் அப்படின்ற மாதிரி நாசரை சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் அவர் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஏஜ், இப்பதான் அவருக்கு நிறைய பணம் வருது, நல்ல வாய்ப்புகள் வருது. ஆனா இந்த டைம்ல இந்த கொரோனா லாக்டவுன் வந்தப்போ இவரோட சம்பளத்தை விட்டு கொடுத்து பாதிக்கு பாதி சம்பளம் கொடுத்தாலே போதும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல தயாரிப்பாளர்களுக்கு இவர் உதவி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் இன்னைக்கு எப்பவுமே நம்ம நாசர் அவர்கள் பீக்கிலே இருக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நிறைய நல்ல கதாபாத்திரங்களும் நடிச்சிட்டு இருக்காரு. நாசர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த லிஸ்ட்ல மூன்றாவதா சொல்ல போறது நம்ம காமெடி கிங் கவுண்டமணி அவர்கள். கவுண்டமணி அவர்கள் வாங்கின சம்பளம், பண்ண அழிச்சாட்டியத்தை பத்தி எல்லாம் சொன்னா சிரிப்பா வரும். ஏன்னா கவுண்டமணி அவர்கள் முதல்ல 16 வயது நிலை அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி ஒரு நாகேஷ் படம் மற்றும் சிவாஜி கணேசன் படத்தெல்லாம் சின்ன கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் கூட நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த படத்துக்குள்ள ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வாங்கறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சான். இவரை ரெக்கமெண்ட் பண்ணது அந்த படத்துல உதவி இயக்குனராக இருந்த கே பாக்யராஜ் அவர்கள் தான். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கே பாக்யராஜ் அவர்களும் கவுண்டமணி அவர்களும் ஒரே ரூம்மேட்ஸுங்களா. அப்பப்போ கே பாக்யராஜ் அவர்கள் சொல்லுவாங்க கவுண்டமணி கிட்ட, பாரு நான் ஒரு இயக்குனர் ஆயிட்டா கண்டிப்பா உன்னை மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகராகவும் ஒரு நடிகராகவும் நான் மாத்திரண்டா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களாம். அந்த மாதிரி கே பாக்யராஜ் அவர்களுக்கு பாரதி ராஜா அவர்கள் கிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றும் போது 16 வயது நிலை படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. அப்ப கவுண்டமணி எப்படியா அந்த படத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மெனக்கெட்டிருக்காரு. பாரதி ராஜா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அதுக்கு பாரதி ராஜா, இவரை வச்சு என்னங்க பண்றது, சொட்ட தலையனா இருக்கிறான், நாடக நடிகர்னு வேற சொல்றீங்க, சினிமா கேமராக்கு ஏத்த மாதிரி நடிகை தெரியுமா அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா பாக்யராஜ் அவர்கள் தான் பயங்கரமா ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த படத்துல கூட்டு வந்திருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த படம் சக்சஸும் ஆச்சு.
கவுண்டமணி அவர்களோட ஆக்டிங் பெருசா பேசவும் பட்டது. இதுக்கப்புறம் கவுண்டமணி அவர்களோட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, பல பேர் பார்த்துருப்பீங்க, இன்னி வரைக்கும் நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். ஆனா மன்னன் அப்படின்ற ஒரு படத்துல இவருக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அப்பதான் இவர் 1 கோடி ரூபாய் நெருங்கிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கவுண்டமணி அவர்கள் வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா மன்னன் படத்துல இவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அந்த ப்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரஜினி கிட்ட போய் முதல் கேட்டிருக்காங்க, இந்த படத்துக்கு நம்ம யாரை காமெடியா போடலாம் அப்படின்னு. ரஜினி முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா சொன்னாரா, முதல் போய் கவுண்டமணி அவர்களோட கால் ஷீட்டை வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே எல்லாரும் போய் கவுண்டமணி கிட்ட போய் கேட்டதுக்கு கவுண்டமணி என்ன சொல்லியிருக்காரு, ரஜினி எவ்வளவு சம்பளம் பேசிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ரஜினிக்கு 1 கோடி ரூபாய் பேசிருக்காங்க, எனக்கு 1 கோடியே 10 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்கறதா இருந்தா இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அப்பா ஆள விடுறா சாமி அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த தகவல் போய் ரஜினி கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரஜினி என்ன சொல்லிருக்காரு, எங்க அவர் கேட்கறத கொடுங்க, அவர் படத்துள்ள வந்தாலே படம் ஹிட்டுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனியை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு ரஜினி அவர்கள். இதுக்கப்புறம் இவங்க போய் மறுபடியும் கவுண்டமணி அவர்கள் கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் நியர்பை 1 கோடி ரூபாய் ஒரு சம்பளத்தை பேசி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கவுண்டமணி அவர்கள் மன்னன் படத்தில் நடிச்சாராம். சோ அன்னைக்கே மனுஷன் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் நெருங்கிட்டாரு. அதுக்கு அடுத்தடுத்த நடிக்கிற பல படங்களுக்கு அவர் கோடியில தான் சம்பளம் வாங்கினாரு. அதனாலதான் ஊர் ஃபுல்லா ஏகப்பட்ட சொத்துக்களை வளச்சம் போட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சோ கவுண்டமணி அவர்கள் எந்த பீக்ல இருந்தார் அப்படின்றத இப்ப நீங்க புரிஞ்சு போயிருக்கோம் உங்களுக்கு இல்லையா. இப்ப அடுத்ததா 4வதா சொல்ல போறது இன்னும் ஒரு நடிகர், ராஜ்கிரண் அப்படின்ற ஒரு நடிகர். தமிழ் சினிமா ஹீரோக்களிலேயே முதல் ஹீரோ இவர் தான். 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் வந்தாலுமே கூட அவர் சில ஆஃபர்ஸை ஏத்துக்கிறதே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, இவர் ஹீரோவா நடிக்கும் போது இவருக்கு 1 கோடி ரூபாய் ஆஃபர் வந்தது பாத்தீங்களா, அது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது அவர் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில படங்கள், அதுவும் கிராமப்புற படங்கள் மாதிரி அந்த மண் சார்ந்த படங்கள் நிறைய நடிப்பார் இல்லைங்களா, எல்லாமே சரியான ஹிட்டுங்க. அந்த மாதிரி நடித்து கொண்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் இவர்கிட்ட என் படத்துல நீங்க ஹீரோவா நடிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு ராஜ்கிரண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கறதா தான் நான் நடிக்கிறேன். எதனால பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரஜினிக்கு நீங்க 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, நானும் என் படத்தை ஏகப்பட்ட ஹிட் கொடுக்குறேன், என் படத்துக்கு மினிமம் கேரண்டி இருக்கு, அதனால நான் ஏன் 1 கோடி ரூபாய் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ப்ரொடியூசர் உடனடியா நோ அப்படின்னு சொல்லாம நேரா போய் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கறத ஒத்துக்கிட்டாரா. அந்த மாதிரி ஒரு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி நடித்த படம் தான் மாணிக்கம் அப்படின்ற படம். அந்த படமும் மிகப்பெரிய ஹிட். இவரும் 1 கோடி ரூபாய் வாங்கினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஹீரோவா நடிச்சு லாங் கேப்புக்கு அப்புறம் நந்தா படத்தின் மூலமாக கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பீக்கு கிடைச்சது. அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஜவுளி நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட எங்களோட விளம்பர படத்துல நடிங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் தர அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உடனே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே அசந்துருவீங்க. அதுக்கு என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, எனக்கு 1 கோடி ரூபாய் நீங்க இப்ப தருவீங்க, என்ன வச்சு படம் எடுப்பீங்க, விளம்பர படம் எடுப்பீங்க, ஆனா இந்த 1 கோடி ரூபாவை உங்க கடைக்கு துணிகள் வாங்குற அந்த கஸ்டமர் மேலதாங்க நீங்க திணிப்பீங்க. அதனால என் மூலமா அந்த கஸ்டமரை கஷ்டப்படுத்த நான் விரும்பல, அதனால என்னால இந்த ஆர்ட் பிலிம்ல நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையா சொல்லி விலகி இருக்கிறார் மனுஷன். சோ இந்த அளவுக்கு பெருந்தன்மை யாருக்கு இருக்கும், ராஜ்கிரனுக்கு தான் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்ப்பா. ரியாலிட்டியை பேசுறேன் அவ்வளவுதான். இப்ப அடுத்தது 5வதா கோவை சரளா நடிகை அவர்கள். அவங்களும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல சின்ன சின்ன கதாபாத்திரம் காமெடி நடிகை இருந்து இன்னைக்கு 80ல இருந்து 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஆயிருக்காங்க. அரண்மனை படத்துல 80 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. தெலுங்குக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களா. ஒரு சில படங்களுக்கு 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்களா. இதையும் தாண்டி தெலுங்கு பக்கம் போனீங்கன்னு வைங்களேன், அங்க காமெடி நடிகர்களே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிருக்காங்களா. ஏன்னா ஹையஸ்ட் பெய்டு காமெடியன் தெலுங்குல யார் தெரியுங்களா, நடிகர் பிரம்மானந்தம் அவர்கள் தான். ஏன்னா அவர் ஒரு படத்துக்கு 1ல இருந்து 2 கோடி ரூபாய் சார்ஜ் பண்றாரா. கோட்டா சீனிவாசரா இருந்தாரு பாருங்க, நம்ம பெருமாள் பிச்சை, அவரே ஒரு படத்துக்கு 1 கோடி வாங்கினாராம். அலி அப்படின்ற ஒரு நடிகருங்க, இந்த வேட்டையா சேட்டை படத்துல ஆர்யா அவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு என்னடா இது மீந்து போன மாலை பிடிச்ச கொழுக்கட்டை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இவரே 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காரா. ஆனா அவரும் நல்ல திறமையான காமெடியன் தான். இதே மாதிரி நம்ம ஜெயராம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஹீரோ நடிச்சு இன்னைக்கு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரும் பாத்தீங்கன்னா நியர்பை 1 கோடி ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்னா மலையாள படத்துல எல்லாம் நடிக்கும் போது 1ல இருந்து 2 கோடி ரூபாய் ஒரு சார்ஜ் பண்றாரா. இதையும் தாண்டி கோட்டு படத்துல நடிச்சதுக்கே மனுஷன் 50 லட்ச ரூபாய் வாங்கிருக்காருன்னா பாத்துக்கோங்க அவரோட மார்க்கெட் வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு. இந்த காசுல அவர் என்ன தெரியுங்களா பண்றாரு, கேரளால அங்கமல்லியில கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு வச்சுக்கிறாராம். வலசரவாக்கத்துல 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா இருக்குது. திருவனந்தபுரத்துல ஒரு 2 கோடி ரூபாய்க்கு 2 பிளாட் இருக்குது. நெட்வொர்த்தே பாத்தீங்கன்னா ஒரு 33ல இருந்து 40 கோடி ரூபாய் தேரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணோம்னா 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாராம். இந்த அளவுக்கு இன்னைக்கும் வயசானதுக்கு அப்புறம் மனுஷன் ஜொலிச்சிட்டு இருக்காரு, நல்ல காசு சம்பாதிக்கிறாரு அவரோட பையனோட கம்பேர் பண்ணா. சோ நண்பர்களே, இப்ப இந்த லிஸ்ட்ல சொன்ன நடிகர்கள் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கும் நல்ல கல்லா கட்டிட்டு இருக்காங்க இல்லையா. இது எல்லாருக்குமே நடக்காது. திறமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நேரமும் எல்லாம் கூடி வந்தா மட்டும்தான் நடிக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க 1000 உழைப்போட இருக்கணும், இனிமே மார்க்கெட்ல இருக்கணும், மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.